பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கதிர் மட்டும் அடங்கவே இல்லை. அவன் எப்படி எங்கள் அப்பாவை அடிக்கலாம், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் துள்ளிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஆனால் கோமதியும் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் அமைதியாகிடுறா அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ராஜி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி நீ மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு உன் மேலே என்னம்மா தப்பு இருக்குது, யாராக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அப்படி தானே செய்வாங்க, அதுவும் உன்னோட பெத்த தாய் கீழே விழுவும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா, நீ பண்ணுனதில் எந்த விதமான தப்பும் இல்லை, அவனுங்க தான் காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டானுங்க, நீ ஏமா ஃபீல் பண்ணுற அப்படின்னு நம்ம பாண்டியன் ராஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்த கதிர் திருப்பியும் நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பயம் விட்டு போச்சு, 2 காட்டு காட்டினா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணவே ஆரம்பிக்கிறாப்புல. ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கோமதியோட அண்ணன் வீட்லேயும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் போய்கிட்டே தான் இருக்குது. ராஜியோட அம்மா கண்டவெல்லாம் என் மகளை அடிக்கிறானே அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக கோவம் வந்துடுது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அப்போ என் மகன் வந்து உங்களுக்கு கண்டவனா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாப்புல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட அப்பாவுக்கு கோவம் வந்து ராஜியோட அம்மாவை அரைஞ்சிட்றாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இங்கே போய்கிட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா ராஜியை பார்த்து உனக்கு அதிகமாக வலிக்குதா, நம்ம வேணும்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி கிட்ட அக்கறையாகவும் வந்து பாசத்தோடையும் பேசுகிறாப்புல. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மீனா வந்து பார்த்திங்கன்னா கோமதி கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கடைசியாக நம்ம ராஜி வந்ததுக்கப்புறம் தான் காரணம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி என்னைய வந்து ஓடி வந்தவன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்ட உடனே நீ எங்கேம்மா ஓடி வந்த, காரில் தானே வந்த அப்படின்னு நக்கல் பண்ணுறாங்க. ஸோ இன்னைய எபிசோடு இதோட முடிஞ்சிருக்குங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.